இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவோட 3Dயோட கான்செப்ட் நேற்று 2Dயோட கான்செப்ட் ஃபார்முலா பார்த்தோம். இன்னைக்கு 3Dயோட கான்செப்டோட ஃபார்முலா பார்க்குறோம். சரியா கண்ணு? ஓகே சார். 3D ஃபர்ஸ்ட் சேவ். ஆக்சுவலி இங்கே எழுதுறேன் பாருங்க. சீரியல் நம்பர். ஓகே. அடுத்தது சேவ். சரியாப்பா? ஓகே சார். என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். சரிங்களா? ஓகே சார். அது மொத்தமா 3 தானே சார்? அதனால சீக்கிரமா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சார். 3 இல்ல. நான் கொடுக்க கொஞ்சம் அதிகமாக கொடுக்க கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? ஓகே சார். ஏன்னா 3 தான் உன்னோட சிலபஸ்ல இருக்குது 3. உங்களுக்கு அடிஷனலா கொடுக்குறதா இல்ல சிலபஸ்ல இருக்கிறது கொடுக்குறதா? சார் அது உங்க விருப்பம் சார். சரி எக்ஸ்ட்ரா கொடுத்தா நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார். இல்ல நீ என்ன ஐடியா இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சார் நீங்க எக்ஸ்ட்ராவே கொடுங்க சார். சரி ஓகே. சரி டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கோ. நோட்ல அப்படியே போட்டுட்டே வா. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா கியூப். சரிங்களா? ஓகே சார். கியூபோட ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியுங்க சார். ஆக்சுவலா ஸ்கொயர் வந்து 2 பாக்ஸா போயிட்டு ஜாயின் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஜாயின் பண்ணிடலாமா? ஓகே சார். சப்போஸ் புரியலைன்னா கேட்டுக்கோ. சரியாப்பா? ஓகே சார். கியூப் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு கியூப்ல? சார் 6 சார். 6. அப்ப என்ன நடக்கும்? சார் ஆக்சுவலா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். ஸ்கொயருக்கு வந்து லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்ங்கிறது வால்யூம். அப்ப அது a கியூப். சரிங்களா? சார் புரியல. லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்ங்கிறது வால்யூம், நாட் ஃபார் ஏரியா. ஆமாங்க சார். யூனிட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வால்யூம், நாட் ஃபார் இது ஏரியா கிடையாது. சரி ஆனா லென்த் பிரெத் எல்லாமே ஈக்குவலா இருக்கும் பீயிங் ஸ்கொயர். ஆமா. LPH எல்லாமே ஈக்குவல், அதனால a கியூப். சரிங்களா? ஓகே சார். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இங்க டோட்டலா எத்தனை ஸ்கொயர் இருக்குதோ அதை எழுதிக்கணும். டோட்டலா எத்தனை ஸ்கொயர் இருக்குது? 6 ஸ்கொயர். அப்ப 6a ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இங்க பாருங்க, கீழ இருக்கிற பார்ட் மேல இருக்கிற பார்ட் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு டப்பா இருக்குதுன்னா ஒரு டப்பால என்ன பண்ணுவீங்க? கீழ இருக்கிற பார்ட் கவர் ஆகாது, மேல இருக்கிற பார்ட் கவர் ஆகாது, உள்ள இருக்கிற பார்ட் மட்டும் தான் கவர் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அந்த ஸ்கொயரோ இல்ல கீழ இருக்கிற ஸ்கொயரோ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அதனோட ஃபார்முலா என்ன? 4a ஸ்கொயர். சரியா? ஓகே சார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி, அதே மாதிரி நம்ம அடுத்தது பார்க்கறது என்னது? கியூபாய்டு. ஓகே சார். கியூபோட ஷேப் எப்படி இருக்கும்? சார் அது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும் சார். ரெக்டாங்கிளா 2 பாக்ஸ் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஜாயின் பண்ணிக்கலாமா? நீ எழுதுறதுக்கு தான் போட்டுட்டு இருக்க, நீ எழுதிடணும் கரெக்டா. சரியா? டைம் கிடையாது, பார்த்து போட்டுக்கோ. ஓகே சார். எழுதிட்டு எங்களை காட்ட வேணும் வீடியோவில். சரியா? ஓகே சார். நீ சொன்ன மாதிரி 3 இருக்குது. 3 இருக்கிறதுனால நம்ம வால்யூம் என்னது? LPH. சரிங்களா? ஓகே சார். வால்யூம் ஈஸியா சொல்லிட்டீங்க. LPH. LPH. ஏரியா என்ன அப்படின்னா இதுல மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது? சார் எனக்கு ஒரு டவுட் சார். கியூபாய்டுக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவல் தானே சார்? 2 ரெக்டாங்கிளுமே 2 ஈக்குவல் ரெக்டாங்கிள் தானே சார் ஜாயின் பண்ணுவோம்? அப்படி கிடையாது, எப்படி வேணா மாத்திக்கலாம். கியூபாய்டுல வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஆமா, கியூபாய்டுனா டப்பா மாதிரி தான். டப்பானா 2 ஈக்குவல் தான். இது கொஞ்சம் ஸ்லாண்டா வந்துருக்குது. நீ சொன்னது கரெக்ட் தான். 2 ஈக்குவல் ரெக்டாங்கிள் தான். அது டப்பா வந்து கோணையா வந்துருக்குல்ல. இப்ப நான் போட்டது வந்து கோணையா வந்துருக்குது. நீ கரெக்டா நேரா பார்த்து போடுங்க. கரெக்டா? ஓகே சார். 2 சேமா தான் இருக்கும். மாத்தி இருக்க கூடாது. ஓகே சார். சரி சொல்லுப்பா. இது என்ன ஆகும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்?
சார் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாஸ் இந்த ரெக்டாங்கிள் என்ன? இந்த ரெக்டாங்கிள் சார் அதுவும் வந்து 6 தான் சார். ஆனா 6a plus b whole அப்படி square. இங்க பாரு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது எல், இது கச்சு, கரெக்டா? ஆமா அதே சார். மாதிரி இது எல், இது கச்சு. மொத்தம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் எல் கச், கரெக்டா? ஓகே சார். அப்ப இதுவும் கன்சிடர் பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி, கரெக்டா? ஆமா சார். 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி அப்புறம் 2bh பிஹெச், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? 2 of LH plus B 2 பிஹெச் பிளஸ் ஓகே. உன்னோட எல்பி தான் ஆர்டர், நம்ம எல்பி இருந்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஓகே சார். எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் கச், சரிங்களா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்? இந்த கீழே இருக்கிற பாட்டும் மேலே இருக்கிற பாட்டும் வராது, கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்படின்னு மீனிங் என்னன்னா, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 கச் இன்ட்டு எல் பிளஸ் பி. அப்படின்னா மீனிங் என்னன்னா 2 கச் எல் பிளஸ் 2 கச் பின்னு இருக்கும், சரிங்களா? ஓகே சார். பிஹெச் வர சாரி. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற பாட்டு என்ன பிஎல், மேலே இருக்கிற பாட்டு என்ன பிஎல். அப்ப இந்த ரெண்டு பாட்டு வராது. அப்ப மீதி இருக்கிற பாட்டு யாரு? இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ், இந்த பக்கம் இருக்கிற பாக்ஸ், இந்த பக்கம் இருக்கிற பாக்ஸ் வரும். அதனால வந்து நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம், சரிங்களா? 2 கச் இன்ட்டு எல் பிளஸ் பி, சரியாப்பா? ஓகே சார். எல்பி கான்செப்ட் வராது, சரிங்களா? ஓகே சார். புரியலன்னு கேட்டுக்கோங்க. புரியுதுங்க சார். இது 8th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிட்டீங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபார்முலா கிடையாது, இது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டீங்க. இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பார்க்கறதுக்காக இதை கொடுத்துக்கிறேன், சரிங்களா? ஓகே சார். இப்போ நாம பார்க்கக்கூடிய ஃபார்முலா ஒரு 3 கான்செப்ட் 4 கான்செப்ட் அதுதான் உனக்கு இருக்குது. என்னென்னா கோன், சிலிண்டர், ஸ்பியர் அண்டு கெமிஸ்பியர், சரிங்களா? ஓகே சார். இப்போ அடுத்த ஸ்டெப் யாரு பார்க்க போறோம்? கோன். கோன் தான் உங்க சிலபஸ் இருக்குது. இனிமேல் வர போற மாதிரி இம்பார்ட்டன்ட் உன்னோட சிலபஸ் இருக்குது. இதுவரைக்கும் சிலபஸ் இல்லாத பார்த்துட்டு இன்னும் இப்போ வரது வந்து உங்க சிலபஸ் இருக்கிறத பார்க்க போறோம். ஓகே சார். தேர்ட் ஒன் என்ன நடக்குது? கோனா? ஆமாங்க சார். கோனோட ஷேப் எப்படின்னு தெரியுமா சார்? தெரியுங்க சார். அப்படியே அழகா மேல ஒரு சர்க்கிள். ஓகே, இன்னைக்கு மேல இருந்து போட்டா சரி, கீழ இருந்து போட்டா சரி, எப்படி போட்டோம் நமக்கு எந்த ஆங்கிள் போட்டாலும் கோன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப இதுல சென்டர்ல இருந்து வருது, இது ரேடியஸ், ஹைட் எல்லாத்தையும் சொல்லணும். டவுட் உடனே கேட்டுக்கோ. ஓகே சார். அப்ப இங்கிருந்து வருதுன்னா இது வந்து ஹைட், சரிங்களா? இங்கிருந்து வருதுன்னா இதுக்கு பேர் ரேடியஸ், சரிங்களா? ஓகே சார். இதுக்கு பேர் என்ன? லென்த். இதுக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட், சரிங்களா? ஸ்லாண்டா இருந்தா அதுக்கு பேர் என்ன? ஸ்லாண்ட் ஹைட். நேற்று கூட ஸ்லாண்ட் ஹைட்னு என்ன கேட்டீல, இந்த கோனுக்கு வருது பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஸ்லாண்ட் ஹைட். இது வந்து பர்பெண்டிகுலர் ஹைட். எதுங்க சார்? எது ஸ்லாண்ட் ஹைட்? இது ஸ்லாண்ட் ஹைட். ஓ, ஸ்லாண்ட் ஹைட் அது பெர்பெண்டிகுலர் ஹைட். இது வந்து நார்மலா ஹைட் அண்ட் ஆல்டிட்யூட் இங்க வர இந்த பார்ட், சரியா? சரி, இது வந்து ஒரு சர்ஃபேஸ்ல மட்டும் பார்த்தா, அதாவது 2D ல வரைஞ்சா இது ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் தானே சார்? ஆமா, 2D ல வந்து ட்ரையாங்கிள், அது சர்க்கிள் இன்சர்ட் பண்றனால இது வந்து 3D, சரிங்களா? ஓகே சார். அப்ப இந்த பார்ட் வருது பாத்தியா, இந்த பார்ட் வந்து ரேடியஸ், சரிங்களா? ஓகே சார். இது ரெண்டு டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, இதுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் சார்? அந்த எல்என் போட்டிங்களா சார்? அது வந்து லென்த் ஆங்க சார்? எல். ஆமா, ஸ்லாண்ட் ஹைட் ஆர் லென்த் கொடுக்க மாட்டாங்க. இது பேர் ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்டா போகுது பாத்தியா? இப்ப இப்படி இருந்தா இது ஹைட்டடா, அது இப்படி வந்து இது பேர் ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்டா போகுது பாத்தியா, ஸ்லோப்பா. அதுக்கு நீங்க எதுக்கு சார் எல்லுங்கற இது வச்சு கொடுத்துருக்கீங்க? அது ஒரு லென்த்னு கொடுத்துருக்கீங்களா? ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டா கண்ணு. இல்ல, அதுல எல்ன்னு இருக்குல்ல சார், அது கேட்குறேன். ஆமா, அந்த எல் எதை சார் டிட்டர்மின் பண்ணுது? அந்த எல் தான்டா ஸ்லாண்ட் ஹைட். இந்த இந்த பார்ட் சிம்பிள் மாதிரியா சார்? ஆமா, நோட்டேஷன். ஓ, ஓகே. இப்ப நீ ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த்ம்ப, இங்க கோனுக்கு லென்த் கிடையாதுல, ஸ்லாண்ட் தான் இருக்குது. ஆமா, ரெக்டாங்கிளுக்கு லென்த்ங்கற இந்த மாதிரி லென்த்தா போனா அது பேர் லென்த்.
இந்த மாதிரி வந்து இது ஸ்லாண்ட், இந்த மாதிரி வந்து இது பேர் ஹைட். கரெக்டா? ஆமா சார். அப்ப இதுக்கு எல் ரெக்டாங்கிள் நோட் பண்ணா லென்த். இதே ஓகே கோனுக்கு இது நோட் பண்ணீங்கன்னா இதுக்கு பேரு ஸ்லாண்ட் ஹைட். ஓகேங்களா? நோட்டேஷன் ஓகே என்ன நோட் பண்றாங்க, வேற நோட்டேஷன் கிடையாது, பார்த்துக்கோ. சரியா? ஓகே சார். எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லு பார்க்கலாம். இல்ல நான் சார், டவுட் இல்ல. டவுட் இல்ல. இது இல்ல. சிஎஸ்ஏ ஃபார்முலா, இது டிஎஸ்ஏ ஃபார்முலா, இது வால்யூம். ஏன்னா மேல கெட்டிங் இருக்குது, அதனால பார்க்க முடியாத கொஸ்டின் எழுதிட்டேன். வால்யூம் என்ன வரும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா கொடுத்துறேன், நல்லா பார்த்துக்கோங்க. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். என்ன ஃபார்முலா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரிங்களா? ஓகே சார். அது எப்படி சார் நம்ம இது பண்றோம்? சர்க்கிள் இருக்குது, சர்க்கிள் பிளஸ் ஹைட் சேர்ந்து தான் போகுது. இங்க பாருங்க, இது ஒரு சர்க்கிள் இருக்குது, கரெக்டுங்களா? ஆமா சார். இந்த சர்க்கிள் வச்சு இந்த ஃபார்ம் பண்ணாதான் உனக்கு வந்து வால்யூம் கிடைக்கும். கரெக்டுங்களா? இந்த பார்ட், இந்த பார்ட், கரெக்டுங்களா? பாயிண்ட் வச்சு ரெண்டையும் கனெக்ட். அப்ப வால்யூம் இந்த கண்டென்ட் சேர்ந்தது தானே? அப்ப இந்த கண்டென்ட் சேர்ந்ததுன்னா நீ ஃபுல்லா வந்ததுன்னா நீ ஃபுல்லா எழுதிக்கலாம். கரெக்டா? அது சிலிண்டருக்கு வந்து ஃபுல்லா வந்துடும். சிலிண்டருக்கு வந்து ஃபுல்லா வந்துடும். அது சிலிண்டரோட பாத்தீங்கன்னா 1/3 தான் வந்து நம்ம கோன். சரிங்களா? கவனிங்க இந்த பார்ட். ஓகே சார். அப்ப சிலிண்டருக்கு என்ன ஆகும்? டைரக்டா சிலிண்டரோட பார்ட் இந்த 1/3 இல்லாம வந்ததுன்னா அது சிலிண்டரோட. சரிங்களா? ஓகே சார். நான் அதனால ஃபர்ஸ்ட் கோன் கொடுக்குறேன், அப்ப சிலிண்டர் எழுதுறது உனக்கு ஈஸியா இருக்கும். கோன் எழுதிக்க, அப்ப சிலிண்டர் எழுதும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இதுல என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஃபர்ஸ்ட் நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எழுதுறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த பார்ட் சேர்ந்தது. சரிங்களா? இதை பொறுத்தவரை சர்க்கிள் பொறுத்து டிஃபரெண்ட் ஆகும், டிஃபரெண்ட் ஆகும். அப்ப இதனோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா பை ஆர் எல் சார். சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் எல். சரியாப்பா? ஓகே சார். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னன்னா இந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன போட்டோம், சர்க்கிளோட பெரிமீட்டர் அது சேர்ந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? ஓகே சார். அப்ப அதனோட ஃபார்முலா என்ன? பை ஆர் எல் பிளஸ் இதனோட சர்க்கிளோட இது என்னது? பை ஆர் ஸ்கொயர். இதனோட ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயரா? சார் ஆமாங்க சார். சர்க்கிளோடது பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே சார். இது என்ன பண்ணலாம்? பை ஆர் வெளியே எழுதினா எல் பிளஸ் ஆர் வரும். கரெக்டுங்களா? எய்தர் இதை யூஸ் பண்ணுங்க ஆர் இதை யூஸ் பண்ணுங்க, ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியாப்பா? ஓகே சார். புரிஞ்சுதா? இதான் கோனோட ஃபார்முலா. கோனோட ஃபார்முலா புரிஞ்சுதா கண்ணு? புரிஞ்சுதுங்க சார். சோ நெக்ஸ்ட் யார் பார்க்க போறோம்? சார் செமி செமி ஸ்பியர் சார். சிலிண்டர். சிலிண்டர். கோன் பார்த்து பின்னாடி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சிலிண்டர் வாங்க. நீ மாத்தி கூட எழுதிக்க தப்பு கிடையாது. அந்த ஃபார்முலா பேர் பண்ணி எழுதிட்டீங்கன்னா, ஏன் பேர் பண்ணி கொடுக்குறேன்னா ஃபார்முலா மறக்காது. ஓகே. நீ கோன் எழுதிக்கியா, கோனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்படி சிலிண்டரோட ஃபார்முலா பார்த்த மாதிரி கொஞ்சம் மட்டும் மாடிஃபை ஆகும். சரிங்களா? ஓகே சார். இப்போ சிலிண்டரோட ஷேப் தெரியுமா உனக்கு? தெரியும். சிலிண்டருக்கு என்ன வரும்? ஸ்லாண்ட் ஹைட் வருமா சிலிண்டருக்கு? என்னங்க சார்? சிலிண்டருக்கு ஸ்லாண்ட் ஹைட் வருமான்னு கேட்டேன். சார் சிலிண்டருக்கு ஸ்லாண்ட் ஹைட் வராதுங்க சார். சூப்பர், வெரி குட். எத்தனை சர்க்கிள் ஒரு சிலிண்டருக்கு? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சிலிண்டர் அந்த லைன்ஸ் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா கூட இருக்கலாம்ல சார்? சிலிண்டர் லைன் ஸ்லாண்டா இருக்க கூடாது. நீ வந்து நம்ம வீட்ல இருக்கிற சிலிண்டர் வச்சு சொல்றேன்னு நினைக்கிறேன். சிலிண்டர்னாவே இதான் ஷேப். சரிங்களா? ஓகே சார். சிலிண்டர்னாவே இதுதான் ஷேப். சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுல எத்தனை சர்க்கிள் இருக்குது, எத்தனை ஹைட் இருக்குது, இதை நீ மெர்ஜ் பண்ணினா உனக்கு ஃபார்முலா வந்துச்சு. எத்தனை சர்க்கிள், எத்தனை ஹைட் இருக்குது? சார் 2 சர்க்கிள் சார். அப்ப 2 சர்க்கிள் இருக்குதா? ஒரே ஹைட் தான் சார், 2க்கும் ஈக்குவல். அப்ப 2 போட்டுக்கோ. சரியா? சர்க்கிள் இருக்குதா? பை போட்டுக்கோ. ரேடியஸ் இருக்குதா? ஆர் போட்டுக்கோ, ஹச் போட்டுக்கோ. சரிங்களா? 2 பை ஆர் ஹச். இங்க எழுதுவீங்க பை ஆர் எல் எழுதுவீங்க. ஏன்னா ஒரே ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 2 சர்க்கிள் ஃபார்மேட் இருக்குது, அதனால 2 பை ஆர் போட்டுக்கீங்க. இங்க எல் இருக்கனால எல் போட்டுக்கிறீங்க. இங்க என்ன இருக்குது? ஹைட் ஹச் இருக்குது, அதனால ஹச் போட்டுட்டோம். சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதுங்க சார். சரி, இங்க என்ன பண்ணோம்? ஒரு சர்க்கிள் இருக்கிறதுனால பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் போட்டோம். ஒரே ஒரு சர்க்கிள்னா பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் போட்டோம். எதோட? இந்த ப்ரீவியஸ் ஃபார்முலாவோட. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் ஃபார்முலாவோட நம்ம என்ன பண்ண போறோம்? எத்தனை சர்க்கிள் இருக்குது? 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிள். 2 பை ஆர் ஹச் பிளஸ்
பை ஆர் ஸ்கொயர் 2 பை ஆர் ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? ஆ, ரெண்டு ஆமா சர்க்கிள் சார். 2 அந்த பை 2 சர்க்கிளையும் இன்க்ளூட் பண்ணணும். அல்லது இது நாம என்ன பண்ணலாம் 2 பை ஆர் வெளியே எடுத்துக்கங்க. பை ஆர் வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? h plus r. ஆ. h plus r square. ஆஹா ஆர் வெளியே எடுத்து ஆர் வெளியே எடுத்து அது பிளஸ் ஓகே சார். கிளியரா? ஓகே சார். நான் ஆல்ரெடி நான் கோன் கொடுக்கும்போதே சொன்னேன் சிலிண்டரோட பரவலுக்கு இந்த 1/3 வராது வால்யூம்னு. அப்ப என்ன கிடைக்கும் வால்யூம்? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் h. எனி டவுட்? இல்ல சார். ஈஸியா இருக்குதா? ஈஸி சார். சோ இப்ப கடைசி ரெண்டு ஷேப் பார்க்க போறோம். கடைசி ரெண்டு ஃபார்முலா கம்பைன் பண்ணி எழுத போறோம். யார் யார் அவங்க ரெண்டு பேரும்? நீ முந்தி ஆல்ரெடி சொன்னீங்க அவங்க ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? சார் ஸ்பியர், செமி ஸ்பியர். ஆமா செமி ஸ்பியர். செமி சர்க்கிள் மாதிரி செமி ஸ்பியர் இருக்கு. சரிங்களா? ஓகே சார். அப்ப ஸ்பியரோட ஷேப் தெரியுமா? சார் ஒரே நிமிஷம் அந்த இது மட்டும் காமிக்கிறீங்களா சார்? வரேன். ஓகே சார். எழுதிட்டேன் சார். சரி அடுத்து யார் சொன்ன? ஸ்பியர். ஸ்பியர். ஸ்பியர் எப்படி ட்ரா பண்ணணும்? ஒரு சர்க்கிள் போட்டுக்கங்க. நடுவுல வந்து இப்படி போட்டுனா 3D இதுதான் ஸ்பியர். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா ஸ்பியர் வந்து 3D SPHERE தானங்க சார்? என்னமா? ஸ்பியர் ஸ்பெல்லிங் என்னங்க சார்? தப்பு SPHERE தானங்க சார்? ஆமா நான் தப்பு பண்ணிக்கிறேன். நீங்க EA எழுதிருக்கீங்க. ஓகே அது தப்பா இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க டயகிராம் பார்த்துட்டே போட்டுருந்தா அதனால தப்பா இருக்கும். கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. சரியா? இந்த டிஜிட்டல் போர்டு கொஞ்சம் பார்த்துக்கோ. சப்போஸ் எனக்கு புரியலன்னா கேட்டுக்கோ. சரி இந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சுன்னா சொல்லுங்க உடனே கரெக்ட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே சார். ஸ்பியர் கரெக்டாப்பா? ஆமா. ஸ்பியரோட ஷேப் வந்து எக்ஸாக்ட்டா டிரா பண்ணனும்னா ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணா அது ஸ்பியர் ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். சரி ஸ்பியருக்கு என்ன பண்ண வேணும்? இது வந்து என்ன ஃபார்முலா வரும்? வால்யூம் வந்து என்ன ஃபார்முலா வரும்? பை ஆர் ஸ்கொயர் வருங்க சார். அது ரேடியஸ்க்கு பை ஆர் ஸ்கொயர்டு. சரிங்களா? ஸ்பியருக்கு 4 ரேடியஸ் கரெக்ட்டா? புரியலையே. இங்க பாருங்க. சர்க்கிள்னா இங்க விட்டு இருக்கும். அதனால பை ஆர் ஸ்கொயர்டு வரும். கரெக்ட்டா? ஆமாங்க சார். ஸ்பியர் என்ன நடக்குது? இங்க அப்ப இது ஜாயிண்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப இது 1 இது 2 இந்த பக்கம் சைடு போனா 3 இது 1 4 சைடு வரும். கரெக்ட்டுங்களா? சார் அது நீங்க கொஞ்சம் 3D டைப்ல வரைஞ்சு காமிக்கிறீங்களாங்க சார்? எனக்கு இது புரியல. என்னப்பா? இது 3D டைப்ல வரைஞ்சு காமிக்க முடியுமாங்க சார்? எனக்கு இது புரியல லைட்டா. 3D டைப்ல இங்க எனக்கு டிரா பண்ணுங்க. அது இந்த ஷேப்ல டிரா பண்ணிங்க. இதுதான் உங்களுக்கு 3D டைப்ல வரும். சரிங்களா? ஓகே சார். இந்த 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 ஷேப்ல வேணா உனக்கு நான் டயகிராம் அனுப்புறேன் பாரு. சரியா? ஓகே அது சார். டிரா பண்ண முடியாது. இதுக்கு ஏரியா எவ்வளவு சைடு இருக்குன்னு தெரியாது சார். ஆமா எவ்வளவு சைடு இருக்குன்னு உனக்கு தெரியாது. சர்க்கிளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரெண்டு பக்கம் இருக்கும்ல? ஆமாங்க சார். உனக்கு ஒரு சம் மிஸ் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. தெரியுதா? அந்த பால் நீ பால் விளையாடுற ஃபுட்பால் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான். சரிங்களா? ஓகே சார். அப்ப இது ஸ்பியரா சார்? அப்ப இங்க நீ வச்சிட்டீங்கன்னா இங்க ஒரு பாட்டு இங்க ஒரு பாட்டு அப்ப என்ன ஆகும்? இந்த பக்கம் ஒரு பாட்டு இந்த பக்கம் ஒரு பாட்டு ஆகும். சரிங்களா? அது 3D இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இங்க பாருங்க இது 2Dனா உனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குதா? ஆமாங்க சார். அப்ப என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அது உள்ள ஒரு சர்க்கிள் போட்ட கான்செப்ட் தான். ஆக்சுவலா இந்த டயகிராமை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. மொத்தம் என்ன வருது 4/r² வரும். அதை மட்டும் இது பண்ணிக்கோ. சரியா? இதை வந்து நீ நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து நிறுத்துற மாதிரி காட்டுவாங்க. இங்க நம்ம இமேஜ்ல காட்ட முடியாது. இந்த மாதிரி காட்ட முடியும். சரியா? ஓகே சார். பால் மாதிரி தான். சரிங்களா?
ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இதை ட்ரா பண்றியா இல்ல மேல போட்டா? சார் டிரா பண்றேன் சார். ஒரு சர்க்கிள் வந்து ரெண்டா டிவைட் ஆகி இருக்கிறதா ஸ்பியர்லாங்க சார். இல்லடா பால் நீ ஃபுட்பால் விளையாடுவா, கிரிக்கெட் பால் விளையாடுவா, உனக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்? சார் த்ரோ பால் சார். அதுல எது இருந்தாலும் பால்ங்கிறது ஸ்பியர் தான். சரியா? பால்னாவே ஸ்பியர் தான். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். ஆனா அதுக்கு நடுவுல வந்து இன்னொரு சர்க்கிள் டிரா பண்றது தான் எனக்கு புரியல. இல்ல நடுவுல வந்துனா இங்க இத நம்ம டயகிராம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து 3D ஷேப்லோட அவன் கிராபிக்கலா போட்டுருவான். சரியா? ஓகே சார். இது வந்து நம்மளால போட முடியாது. சர்க்கிள் மட்டும் தான் போட முடியும். 3D டயகிராம் இதுல போட முடியாது. அதனால ஓகே பாத்தீங்கன்னா சார். இவனுக்கு இந்த ஷேப் வர வேண்டாம் அவன் என்ன பண்றான்னா இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த ஃபார்மேட் வந்து ரைட்டா கொண்டு வந்து அது ஸ்பியர் மாதிரி இருக்குன்னா கொண்டு வரலாம். ஓகே சரிங்களா? சார். நம்ம ரஃபா டிரா பண்றதுக்கு அப்படி கொண்டு வராங்க தவிர மத்தபடி பெருசா எதுவும் இல்ல. சரியா? ஓகே சார். நீ அதை பெருசா திங்க் பண்ணிட்டு இருக்காத. நடுவுல ஏன் சர்க்கிள் வரும்னு திங்க் பண்ணிட்டு இருக்காத. ஸ்பியர் ஷேப் வந்து நார்மலா நம்ம டிரா பண்றது கஷ்டம். அதனால அவங்க இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரியா? ஓகே. சரி இதுல பாத்தீங்கன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான். சரிங்களா? ஓகே. ஓகே சார். இது வந்து என்ன கிடைக்குன்னா 4/3 பை ஆர் கியூப். வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். அடுத்தது யாரு வேணும் நமக்கு? செமிஸ்பியர். செமிஸ்பியர் கெமிஸ்பியரோட எக்ஸாம்பிள் என்ன? எனி ஐடியா? ஹெமிஸ்பியர் சார். கெமிஸ்பியர் சோசியல்ல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இல்ல நீ சோசியல் அடிக்கான வீட்ல ஒரு குண்டா எடுத்தீங்கன்னா அதான் கெமிஸ்பியர். ஒரு கிண்ணம் ஒரு சின்னதா ஒரு கிண்ணத்தை போட்டேன்னா அதான் கெமிஸ்பியர். ஆமா சார். பாதி சர்க்கிள் மாதிரி எதா இருந்தாலும் சின்ன சின்ன கிண்ணமா வீட்டுல வச்சிருக்கீங்களா அது எல்லாமே எனக்கு கெமிஸ்பியரோட பார்ட் தான். சரிங்களா? போடுறோம் பாருங்க அவ்வளவுதான். இப்படி ஒரு கிண்ணம் வீட்டுல இருக்கு பாருங்க. ஓகேங்களா? புரியுதா கண்ணு தம்பி? தம்பி இருக்கிறியா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க சார். இப்ப கேக்குது. அது நெட்வொர்க் இஷ்யூஸ் அது கரண்ட் ஆப் ஆயிட்டு இருக்கு அதனால. சரி இப்ப சொல்றாங்க கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுதுங்க சார். அப்ப இது ஃபிஃப்த் ஒன் கெமிஸ்பியர். கெட்டிங் என்ன கெமிஸ்பியர். சார் அது இதுல என்னெல்லாம் வருதோ அதுல பாதி தானே சார். அப்படி வச்சு பண்ணிக்கலாம் சார். ஆமா கட் பண்ணிக்கோ. இந்த பாட்டை கட் பண்ணிக்கோ அவ்வளவுதான். இந்த பாட்டை கட் பண்ண கிடைக்கும் இது வரும். கரெக்ட்டா? அதான் சார் 2πr², 8/3 மாறும். ஒரே நிமிஷம். இது வந்து 2πr² சொன்னது கரெக்ட்டா? ஆமா சார். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இங்க பாருங்க. கெமிஸ்பியருக்கு 2πr². கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இன்னொரு சர்க்கிள் இருக்கு பாருங்க. இந்த சர்க்கிளை ஆட் பண்ணனும். இந்த சர்க்கிள் என்ன? பிளஸ் 5πr² சார். 3πr². 3πr². அது பாதி கட் பண்ணியா? ஓகே சார். பாதி கட் பண்ணது 2πr². அப்ப இந்த பார்ட் வருதுல. இந்த பார்ட்டுக்கு என்ன வரும்? பாதி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் இருக்குது. மேல ஒரு சர்க்கிள் வருதுல. அப்ப அந்த சர்க்கிள் ஆட் பண்ணும்போது 3πr² ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். இது யாருக்கு? TSAக்கு. இது யாரு? CSAக்கு. சரிங்களா? மத்தபடி டிவைட் பை 2 போட்டேன்னா அது கரெக்ட் தான். இது டிவைட் பை 2 போட்டேன்னா 2πr². கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 2πr³ 2/3 πr³. கரெக்ட்டாமா? 4/6 2/3. ஆமாங்க சார். வெரி குட். இதுதான் ஃபார்முலா. இப்போதைக்கு இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். 10th வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் வரும். அதை நம்ம அப்போ பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். சிம்பிளா இருக்கு. சிம்பிளா இருக்குதா? ஆமாங்க சார். படிச்சு